السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃப்கள் குறிப்பாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் நபி முஸ்லிமா அல்லது யூதரா. பொதுவாக இன்று முஹம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்கள், அவர்களை தவறான வார்த்தை பேசக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருப்பார்கள். முஸ்லிமான பெரும்பாலான மக்கள் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் அவர்களை விமர்சிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறார்கள். அதே போன்று நபிகளில் ஒரு நபிமார்களுக்கெல்லாம் தந்தை சொல்லக்கூடிய அபுல் அம்பியா என்று சொல்லலாம். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய சந்ததிகள் நிறைய மக்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளில் நிறைய மக்கள் முஸ்லீமாக இருந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்களை இன்று எல்லா சமுதாயமும், யூதராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அனைவரும் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய கொள்கையை ஏற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். அதற்கு காரணம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, உங்களை இந்த மனிதர்களுக்கு, லின்னாசி, அல்லாஹ் அந்த இடத்தில் எந்த குறிப்பிட்ட மதத்தை சொல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராக உங்களை நாங்கள் நியமிப்போம். அதனால தான் இன்று எல்லா சமுதாயமும் இவர்கள் இப்ராஹிம் என்பவர் எங்களுடைய தலைவர் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைவராக சொல்லிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவரா, யூதவரா அல்லது முஸ்லிமா, அல்லது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர், அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, குர்ஆனிலே அவர்களை பற்றி என்ன வருகிறது என்று இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக தெளிவாக ஆதாரத்தோடு பார்ப்போம். முதலாவது இறைவேதத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தில் வத்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், இந்த புத்தகத்தில், இந்த வேதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவமும் இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வத்லு அலைஹிம் நப இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை முஹம்மது நபியின் மூலமாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறான். ஏன்னா பைபிளிலும் இஞ்சிலிலும் தௌராத்திலையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரியாத சில விஷயம் இறுதி வேதத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன வருகிறது? வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர்கள் உண்மையான நபியாக, தூதராக இருக்கக்கூடியவர். உண்மையான தூதர் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய இறை தூதர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறை தூதர். அதே போன்று ஒரு இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையில் ஒருவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் கிறிஸ்தவரும் கிடையாது, யூதரும் கிடையாது. இதை எப்படி சொல்லுகின்றேன், யார் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் நான் சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், மா கான இப்ராஹீம் யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் நம்மை என்ன சொல்லுகின்றான் இந்த வசனத்தில்? இப்ராஹிம் என்பவர் அந்த நபி, அவர் யூதரோ கிறிஸ்தவரோ கிடையாது, மாறாக
ஹனீஃபம் முஸ்லிமா, அல்லாஹுக்கு இறைவனுக்கு முற்றிலும் சரணடைந்த ஒரு நல்ல முஸ்லிமாக இருந்தவர். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இறைவனுக்கு இணை வைக்கவில்லை, ஒருபோதும் இறைவனுக்கு துணையாக்கவில்லை. அப்படிதான் இறைவசனம் சொல்லுகிறது. அதனால்தான் பல வசனங்களில் இறை தூதர் முஹம்மது நபிக்கு சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? இத்தபி மில்லத்த இப்ராஹிம், நீங்கள் இந்த இப்ராஹிம் இருக்கிறார் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா. 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா அவருடைய வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், நபி முஹம்மதே, நீங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஏன்? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா, இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இது. இறைவன் அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியை தன்னுடைய நெருங்கிய நண்பராக, ஹலீலுன், அரபியில் ஹலீல் என்று சொன்னால் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஜமீலுன்னா தோழன், ஹலீலுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ அல்லாஹ் இந்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா. அப்போ தூதர்களில் 5 தூதர்களுக்கு உலுல் அஸ்ம், மிக அதிகமான சிறப்புள்ள நபிமார்கள், அந்த உலுல் அஸ்ம் சொல்லக்கூடிய நபிமார்களில் முதலாவது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த 5 தூதர்கள் இருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர்கள், பழமையானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் ஒன்று. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனிலே நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். அவர்கள் ஒரு இறை தூதர், அவர்களுக்கு ஒரு சுஹுஃபி இப்ராஹிம் மூசா, சூரத்துல் ஆலாவுடைய வசனம் 91வது அத்தியாயம். அல்லாஹ் கூறுகின்றான், மூசா நபிக்கும் இப்ராஹிம் நபிக்கும் ஒரு சுஹுஃபை, ஒரு சிறிய புத்தகத்தை நாங்கள் அவர்கள் கொடுத்தோம். அதில் இஸ்லாமிய சட்டங்கள் இருந்தது. அவர் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்தவர், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமா, 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆமுடைய வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கே சரணடைந்து அவனுக்காக மட்டும் இபாதத் செய்து வணக்க வழிபாடு ஈடுபட்டிருந்தால், உண்மையான இறைவனை தேடினார்கள். சூரியனை பார்த்து அவன்தான் என்னுடைய இறைவன், சந்திரனை பார்த்து அவன்தான் என்னுடைய இறைவன், நட்சத்திரத்தை பார்த்து அவன்தான் என்னுடைய இறைவன், இவர்கள் தான் பெரியவர்கள், இவர்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இல்லை, இவர்கள் காலையில் வந்து மாலையில் மறைகிறார்கள், மாலையில் வந்து காலையில் மறைக்கிறார்கள், மறைந்து போகிறாங்க. அப்போ இவர்கள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் என்பவன் எப்போதும் மறைக்க முடியாது. அவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அவன் மறைந்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பலகீனமானவன் கிடையாது. அப்போதான் உண்மையான இறைவன் அவர்கள் தேடி, இறைவன் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி நபியாக அனுப்பி அவர்களுக்கு தாவா எடுத்து வைக்க சொல்கிறான். உங்களுடைய ஊரில், உங்களுடைய குடும்பத்தில் இந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லுங்கள், உண்மையான இறைவன் யார் அப்படி அவங்களுக்கு எடுத்து வைங்க, இந்த சிலைகளை பற்றி அவங்களுக்கு புரிய வைங்க. அதனால்தான் அந்த சம்பவம் சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்தை சொல்லுகின்றான். உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இந்த குர்ஆனுடைய 21வது அத்தியாயத்தில் 30லேருந்து 40 வசனம் வரை இந்த வசனங்களை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் நபி அவர் உண்மையான முஸ்லீமாக எப்படி மாறினார்கள், அவர் உண்மையான முஸ்லீமாக மாறின பிறகு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், தன்னுடைய சமூகத்திற்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார்கள். அந்த விஷயத்தை கண்டிப்பாக படிங்கள். அதே போன்று அல்லாஹ் இந்த விஷயத்தையும் சொல்லுகின்றான், யார் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லையோ அவன் ஒரு மடையனாக தான் இருக்க முடியும், அவன் ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்க முடியும். 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸஹ், யார் பைத்தியக்காராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றாதவர்களாக இருப்பார்கள். இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு துணை வைக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹுக்கு நிகரமாக யாரையும் ஆக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கி இருப்பார்கள். அதனால்தான் மக்கா நகரத்தில் முஹம்மது நபி வாழக்கூடிய அந்த காலத்திலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்தது. காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் அந்த இப்ராஹிம் நபிக்கும் ஒரு சிலை வைத்தார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி இதை தான் உடைத்தார்கள், இந்த சிலை வணக்கத்தை தான் தடுத்தார்கள் என்று சொல்லி மக்கா வெற்றி அந்த தினத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து சொன்னார்கள். இப்ராஹிம் நபி சொன்னக்கூடிய வார்த்தை வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், எனக்கு சொல்லப்பட்ட வசனம் என்ன, எனக்கு கட்டளையிடப்பட்ட வசனம் என்ன, லா ஷரீக லஹ்,
அல்லாஹுக்கு யாரும் இணை இல்லை, அல்லாஹுக்கும் யாரும் துணை இல்லை. ஒபிதாலிக்க உமிர்து, எனக்கு இப்படிதான் கட்டளையிடப்பட்டது. அன் அவ்வலுல் முஸ்லிமீன், நான் இஸ்லாத்தை முதலில் ஏற்றக்கூட ஒரு மனிதனாக இருக்கின்றேன். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி இந்த உலக வாழ்க்கையில் அந்த ஒரே இறைவனை வணங்கி வாழக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله.